கண்ணாடி மழை பெய்யும் ஒரு கிரகத்தை நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்கு. நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் மற்றும் ஸ்பிட்சர் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் மூலம் HD 189733b எனும் எக்ஸோ பிளானட்டோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டாவில் நாசா வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எக்ஸோ பிளானட் நமது ஜூபிட்டர் பிளானட்டை விட 12 மடங்கு அதிகமான நிறைய கொண்டிருக்கு. இந்த எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரத்தோட டைடலி லாக் ஆயிருக்கு. டைடலி லாக்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எக்ஸோ பிளானட் தன்னைத்தானே சுற்றி கொள்ளாம கான்ஸ்டன்டா இருந்துக்கிட்டு அதோட நட்சத்திரத்தை சுற்றி வரும். இதனால இந்த எக்ஸோ பிளானட்ல ஒரு பக்கம் ஃபுல்லாவே பகலாகவும் மறுபக்கம் ஃபுல்லாவே இரவாகவே இருக்கும். இதுதான் டைடலி லாக். HD 189733b இந்த எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரமான HD 189733 எனும் நட்சத்திரத்தை மிக நெருக்கமான டிஸ்டன்ஸ்ல சுற்றி வரும். எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரத்தை ஒரு முறை சுற்றி வருவதற்கு வெறும் 2 நாட்கள் வந்து எடுத்துக்கு. எக்ஸோ பிளானட் அதோட ஒரு வருடம் வந்து வெறும் 2 நாட்கள் அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. எக்ஸோ பிளானட் பார்ப்பதற்கு ப்ளூ கலர்ல தெரியும். ஆனா அந்த கலர் கடல்கள்னால உருவாகல. அப்புறம் எதனால உருவானுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாசா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த HD 189733b இந்த எக்ஸோ பிளானட்டோட அட்மாஸ்பியர்ல சிலிக்கேட் பார்ட்டிகல் கிளவுட் வந்து இருக்கு. அந்த சிலிக்கேட் பார்ட்டிகல் கிளவுட் சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதனாலதான் இந்த பிளானட் பார்க்கிறதுக்கு ப்ளூ கலர்ல தெரியுது. சிலிக்கேட் பார்ட்டிகல் கிளவுட் மூலம் மழை பெய்யும் போது தண்ணீர் மழையாக பெய்யாது, மாறாக உருகிய கண்ணாடி மோல்டன் கிளாஸ் மழையாக பெய்யுது இந்த பிளானட்.